கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, நாட்கள் தவக்காலம். இந்த தவக்காலம் என்று பார்க்கிற பொழுது மனமாற்றத்தின் காலம் என்று அர்த்தம். தவக்காலம் என்று பார்க்கிற பொழுது மனமாற்றத்தின் காலம் என்று பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இணைகின்ற ஒரு காலம் என்று பார்க்கிறோம். ஆனால் நாட்களில் அப்படிப்பட்ட உள்ளுணர்வோடு கூட கடந்து வர முடியவில்லை. இந்த விபூதி புதன் என்று ஆரம்பித்து அந்த பெரிய வெள்ளிக்கிழமை வருதி பார்க்கிற பொழுது அந்த வாசகம் எல்லாம், முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம் எல்லாம் பார்க்கிற பொழுது மனமாற்றத்துக்கான அழைப்பு, மனமாற்றத்துக்கான செய்தியை தான் கடந்து வருகிறது. மனமாற்றத்திற்கான ஒவ்வொரு வசம் பார்க்கிற பொழுது அது மனமாற்றத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் சொல்லி வருகிறது. அந்த அமைப்பு முழுவதுமாக மனமாற்றத்திற்காக என்று அந்த மனமாற்றத்துக்கு என்று பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நிலை மனமாற்றம் உண்டு என்று பார்க்க முடியுது. உண்மையாகவே மிக வருத்தத்துக்குரிய காரியம்தான். மக்கள் இன்னும் மனமாற்றத்துக்குரிய வேலையிலே வரவில்லை. காதிலே வாங்குகிறார்கள், அதை விட்டு விடுகிறார்கள். இது யாருக்கோ என்று, சில வேலையில் யாருக்கோ என்று விட்டு விடுகிறார்கள். மனமாற்றம் இல்லை. மனமாறணும் பிரியமானவர்களே. திருமுழுக்கு அந்த திருநூற்று 12 வாசிக்கிறோம். 2ஆம் வாசகமாக வாசிக்கிற போது அது சொல்லப்பட்டும், இன்றே மீட்பின் நாள் என்று. மணமார்கள் இன்றே மீட்பின் நாள், இன்றே நாள் கொண்டு வருகின்றேன். நான் கொண்டு வரவில்லை. பாரங்கள் படுகிறேன், ஒப்பு கிடைக்கலாம். இந்த வேளையில் கூட இந்த தவக்கால நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்கிறார் என்று நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய வார்த்தையை கேட்க நாம் அவருக்குள் கடந்து வரலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு சிலுவையில் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே, நீ எல்லா மக்களும் மனமாறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. அதன் மித்தமாகவே இந்த நாட்களிலே, இந்த தவக்கால நாட்களிலே செய்திகளை கொடுத்து வருகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மனமாற்றத்துக்குரிய காரியமாகவும் உண்மை அணுகி வாழ்ந்திருக்கிற காரியமாகவும் இருக்கட்டும். ஆண்டவரே பேசும். உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். இப்பொழுது ஆண்டவர் தன் தூய ஆவியிலே வெளிப்படுத்த ஒரு செய்திதான் பாவ மன்னிப்பு. மன்னிப்பு என்று பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவுகளை மிக இருக்கு. இந்த மன்னிப்பு என்று பார்க்கிற நிலை பாவத்தை குறித்து உணர்ந்தால் தான் மன்னிப்புக்கு போக முடியும். நான் இந்த ஆலயத்திலே, பங்கு ஆலயத்திலே, நற்செய்தி அறிவிக்கிற இடத்திலே, பங்கு ஆலயத்திலே இருக்கிற ஒவ்வொரு நிலையும் பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைக்கும் மக்களுடைய வாழ்க்கைக்கும் மிக வித்தியாசமாக இருக்கிறது. நல்ல ஒரு பாவ அறிக்கை கிடையாது, மன்னிப்பு கிடையாது. இருந்த நிலையிலே இருக்கிற எப்பொழுதும் வாழ்கின்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே பக்தியின் நிலை, அதே நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொல்லுவது எது இப்படி சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம்.
உண்மையாகவே நடந்து கொண்டிருப்பது அதுதானே? சொல்லுங்கள் சகோதரா, சகோதரியே. நீங்கள் இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நிறைய மக்கள் இந்த செய்தி கூட கேட்பதில்லை. அவர்களுக்கு உலகப்புறமான காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வாட்ஸ்அப்பும் அதுவும் எடுத்துட்டு உலகப்புறமும் போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். காலம் வச்சுக்கல. மனமாற்றத்தின் காலங்கள் இந்த காலம். மனம் மாறணும். ஆண்டவர் வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் தந்திருக்கிற கிருபை இது. கிருபை இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறாத மக்களை பார்த்து, எருசலேம் மக்களை பார்த்து, மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழி அறிந்திருக்கல் ஆகாதா என்று அவர் கண்ணீர் விட்டு அழைத்தார். பார்க்கணும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை வந்தோம். சரி, பாவமன்னிப்பு, அந்த மன்னிப்புக்கான காரியங்களை பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவுகளே, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் அறிய தான் இந்த தெய்வீக திருவிழியம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறான். முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறான். தலைமுடி களைந்திருக்கிறதா, கண்ணில் அழுக்கு இருக்கிறதா, அதில் இருக்கிறான். இந்த முகத்தை முகம் பார்க்கிற கண்ணாடியிலே அவன் பார்க்கிறான். அதே போல இந்த விவிலியம் ஒரு கண்ணாடியை போன்றதுதான். அகத்தை காட்டுகிறதாம், தன்னுடைய வாழ்க்கையை காட்டுகிறதாம். அகத்தை காட்டுகிறதாம், வாழ்க்கையை காட்டுகிறதாம். இந்த விவிலியத்தை படிக்கிற பொழுது, இந்த தெய்வீக திருவிழியத்தை படிக்கிற பொழுது, அதன் வார்த்தைகளை கேட்கிற பொழுது நம்முடைய நிலையை காட்டி கொடுக்கும். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று காட்டி கொடுக்குமா. புனித யாக்கோபர் தன்னுடைய திருமுகத்தில் மிக தெளிவாய் கூறுகிறார். முதல் அதிகாரத்திலே நீங்கள் 22, 23 அந்த 21 முதல் அப்படியே பார்க்கும்போது அழகான இருக்கும். அந்த 22, 22 பார்க்கும்போது அழகான கருத்தை சொல்லியிருப்பார். பார்க்கணும், பார்க்கணும். எடுங்க, தயவு செய்து எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, குறிக்கிறீங்க, குறிங்க, எடுக்கிறீங்க, எடுங்க, படிக்கிறீங்க, படிங்க. அதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. வாழ்வாக்கணும் பிரியமானவர்களை. ஆண்டவர் எவ்வளவு நிலையிலை கொண்டு வந்திருக்கிறார். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவோ முயற்சியோடு கூட இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை அவர் அமைத்து கொண்டிருக்கிறார். கேட்பதோடு மட்டும் கூடாது. அதுதான் புனித யாக்கோப் சொல்லுகிறது. நாம் கேட்போமே, படிப்போமே. வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். பார்க்கணும், பாருங்க, எவ்வளவு தெளிவாக கொடுக்கிறார் பாருங்கள். வார்த்தையை கேட்டுவிட்டு அதன்படி நடக்காதவர்கள், கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு தாம் எப்படி இருப்போம் என்று அறியாது இருக்கிறார் போல இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அப்படித்தானே பார்க்கணும் பிரியமானவர்களே. ஒரு காலத்தில் என் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நான் உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த என் நண்பர் அப்படித்தான். என்று இந்த விவிலியத்தை வாசித்தோமோ தியானித்தோமோ அப்பொழுதுதான் செய்கின்ற நாம் வாழ்ந்திருக்கிற காரியம் தெரியுது. நான் பைபிளை படிக்க என்னுடைய இருக்கிற ஒவ்வொரு தவறுகளும் குற்றங்களும் உணர்த்தி கொண்டு இருந்தது. அது மட்டுமல்ல, இறைவசன வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் நான் எந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறேன், ஆண்டுடைய பாதையிலே போய்கொண்டிருக்கிறேனா அல்லது நரகத்தின் பிசாசின் பழியிலே போய்கொண்டிருக்கிறான் என்று காட்டி கொடுத்தது. இன்று மக்கள் விவிலியத்தை அதிகம் எடுக்கப்படவில்லை. இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கடந்து கொண்டு வரவில்லை. எடுக்கணும். என் வாழ்வையை மாற்றியது இந்த இறைவசன வார்த்தை தான். எங்கேயோ எப்படி இருந்த ஒரு மனிதனை மாற்றியது இந்த இறைவார்த்தை தான், இறைவசன வார்த்தை தான். என் நண்பரை மாற்றியது, இன்னும் அநேக மக்களை மாற்றியது இந்த இறைவசன வார்த்தை தான். திருமுழுக்கு யோவான் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நிறைய மக்கள் குத்தப்பட்டு மனமாறினார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 3000 மக்கள் 5000 மக்கள் என்று மனமாறினார்கள். இறை வார்த்தை அங்கே மனமாற்றத்தை கொண்டு வருகிறது, குத்தப்பட்டு மனமாற்றத்தை கொண்டு வருகிறது.
இறை வசன வார்த்தை படிக்கிற பொழுது தானே நாம் போகிற பாதை எப்படி என்று சென்று நாம் மனம் திரும்புதலுக்கு வழியாக இருக்கும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், திருப்பாடலே 119 பார்க்கிற பொழுது 105வது வசனம், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம்முடைய வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவசன வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் போகிற பாதையை காட்டுகிற வெளிச்சம் இந்த இறைவசன வார்த்தை தான். காலடிக்கு போகிற பாதையை, காலடிக்கு வெளிச்சமும் போகிற பாதையை காட்டுகிற ஒளியும் அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எந்த வழியை போய்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா, அல்லது பிசாசின் வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தத்தின் வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா, அல்லது பாவத்தின் வழியிலே போய்கொண்டிருக்கிறோமா என்று காட்டிக் கொடுப்பது இறைவசன வார்த்தை தான். அப்பொழுதுதான் மனம் திரும்புகிற காரியங்களும் கடந்து வரும். அது இல்லாமல் என் அன்புக்குறவர்களை எப்படி கடந்து பண்ண முடியும்? என் அன்புக்குறவர்களை ஒவ்வொன்றும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில பார்க்கணும். இறைவசன வார்த்தை எடுக்காதபடி உலக போக்கிலான நிலையில் இருக்கும்போது எப்படி மனமாற்றத்தின் கண்களை கொண்டு வர முடியும்? ஒவ்வொன்றும் சிந்திக்கணும். இறைவசன வார்த்தை நீதி, அந்த ஒவ்வொரு வசனம் பாருங்கள். இந்த இறைவசனம் நீதிமொழி புத்தகத்தை நீ படிப்பில்லானால், இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார்களவா 119 105 சொன்னார்களவா, அந்த கருத்தை நீதிமொழி புத்தகத்திலே பார்க்கிற பொழுது இன்னும் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழி புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 20ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம், அது அவருடைய உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்து அறியும். இவ்வளவு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க சகோதரமே, பாருங்க. இப்படி நாம் இதெல்லாம் பார்க்கிற பொழுது நம்மையே நாம் ஆய்ந்து உணர முடியும். கடவுள் வல்லவர், நல்லவர், நிறைய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை. அப்படி இருக்கிற பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம் என்று நாம் சிந்திக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, நோய் நோக்காடு, அமைதி இல்லை? எல்லா வல்லவரும் எல்லாம் நிறைந்தவருமாய் இருக்கிற அந்த ஆண்டவரை வழிபடுகிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை என்று நாம் உணரணும். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நான் இந்த பாவமன்னிப்பை பற்றி ஏற்கனவே ஒரு செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை? பாவத்தின் கொடுமையின் பற்றி நான் உங்களுக்கு குறித்திருப்பீங்க. என் அன்புக்குறளை பாவம் தான் தடையாக இருக்கிறது. அந்த பாவம், இந்த பாவத்தை குறித்து அறியப்படுமானால் இந்த விவிலியத்தை படிக்கிற பொழுது நாம் வெற்றுக்கணும். இன்று நாட்களை பார்க்கிற பொழுது நிறைய மக்கள் இந்த கட்டளை எனக்கு இல்லை யாருக்கோ என்று அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல என்று பிரியமானவர்களே, பாவம் நாம் இந்த விவிலியத்தை படிக்கிற பொழுது, இறைவசன வார்த்தையை கேட்கிற பொழுது கடவுளுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், மற்ற மனிதர்களுக்கு எவ்வளவு விரோதமாக எப்படி பாவம் பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்முடைய சொந்த உடலுக்கு எப்படியா பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து உணர முடியும். அறிந்து உணர்ந்து அந்த கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற பாவத்தை அகற்றணும், மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக இருக்கிற பாவத்தை அகற்றணும், தன் சொந்த உடலுக்கு விரோதமாக இருக்கிற பாவத்தை அகற்றணும் பிரியமானவர்களே. ஆனால் நிலையிலே பார்க்கிற பொழுது மக்கள் அப்படிப்பட்ட நிலையிலே வரவில்லை. ஏன்? இறைவார்த்தை கேட்கவில்லை. அப்படியே கேட்டாலும் அநேகர் நட்ட தினசரி சொன்ன இல்லைங்களா, அவர்கள் ஏதோ என்று விட்டுருவார்கள். தயவுசெய்து இந்த செய்தியை கொடுக்கிற பொழுது எனக்கு உணர்கின்ற ஒரு கருத்து, பாவத்தை ஏற்றுக்கொள்வதும் பகுதி அந்த 1 யோவானிலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுவார். 1 யோவானிலே 1 அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுவார். 1 யோவான் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுவார்,
பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால், பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. உண்மையும் நம்மிடம் இராது. உண்மை என்றால் இறைவார்த்தை. உண்மையும் நம்மிடம் இராது. அந்த இறைவசனம் வார்த்தை அங்க வசனத்தை பிட்டு பிடிஞ்சி திருப்பி பிடிச்சு படிச்சு பாருங்க. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். உண்மையும் நம்மிடம் இராது. உண்மை 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 நம்மிடம் இராது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. என் அன்புக்குரிய என்று மக்கள் அந்த பாவத்தை உணரப்படவில்லை. இறைவசன வார்த்தை என்கிற கண்ணாடியை பார்க்கப்படவில்லை. இறைவசன வார்த்தையின் வெளிச்சத்தில் வரவில்லை. அதனால் அவர்கள் எங்கே போகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படியே தெரிந்தாலும் அந்த நிலை என்ன, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பாவம் நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்த வசனத்தை நீ படிப்பிலானால், அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை படிப்பிலானால் மிக அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால், நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து, கடவுள் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். பார்க்கணும், நம்முடைய குற்றங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால், ஏற்றுக்கொள்வோம் என்றால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், நம் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார் என்று. பிரியமானவர்களே, இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தூயாவின் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு சகோதரி, அவர் கணவன் மனைவி 2 பேருமே வந்திருந்தார்கள். ஜெப வழிபாட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர் வருகிற பொழுது இறைவசன வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் இறைவசன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இடைவெளியிலே அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தான், சென்று விட்டார்கள். நான் நினைத்தேன் ஒருவேளை அவர்களுக்கு அவசரமான வேலை இருக்கும் போலும் அதை சென்று விட்டார்கள் என்று. நான் சில நாட்கள் கழிந்த பின்னாடி அவர்களை பார்த்தேன், சந்தித்த போது, அன்றைக்கு ஜெப வழிபாட்டுக்கு வந்தீர்கள், நற்செய்தி வழிபாட்டுக்கு வந்திருந்தீர்கள், இடையிலே எழுந்து போய்ட்டு விட்டீர்கள், என்னது நான் அவசரமாக போயிருந்தீங்களா கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னையே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, எங்களை பற்றியே சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எழுந்து போயிட்டோம். எப்படி இருக்கும் பாருங்க என் அன்புக்குரியவர்களே. அது எங்களையே சொன்ன மாதிரி, எங்களே சொன்ன மாதிரி இருந்துச்சு, எங்களை பார்த்தே பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் எழுந்து போயிட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய வார்த்தை எப்படி செயல்பட்டு மண்ணிலே எழுது போயிட்டான். நான் மிக வருத்தப்பட்டேன். சகோதரமே, நான் உங்களை பார்த்து சொல்லப்படவில்லை. இந்த தெய்வீக திருவிழத்திலே என்ன இறைவசன வார்த்தை இருக்கிறதோ அதை அப்படியே எல்லா மக்களும் சொல்லியிருந்தேன். நீங்கள் இப்படி எழுதிவிட்டீர்களே, சாரி, மன்னிக்கணும். நான் உங்களுக்காக அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆண்டவர் தூயாவில் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லிவிட்டேன். இன்றும் அநேக மக்கள் இறந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளப்படவில்லை, கொண்டு வரப்படவில்லை. என் பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தை, நான் சொல்லுகிறது, இறைவசன வார்த்தையை கேட்பதில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அதன்படி கடந்து வரவில்லை. எனவே பாவத்தினிலேயே அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைத்தான். கண்ணாடி பார்க்கிற பொழுது தலை முடி கலைஞ்சிருந்தால் முடியை சரிப்படுத்துகிறோம், கண்ணில் அழுக்கிருந்தால் கண்ணை சுத்தப்படுத்துகிறோம். அதே போல இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது தானே, கேட்கிற பொழுது தானே, அதை உணர்கிற பொழுது தானே, ஏற்றுக்கொள்கிற பொழுது தானே அதை நாம் சரிப்படுத்த முடியும். அதுதான் மனமாற்றம். அப்படி இல்லாத நிலை என்ன மனமாற்றம்? பாவ மன்னிப்பின் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்மிடம் பாவம் இல்லை என்பமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று புனித பேதுரு புனித திருமுழுக்கு யோவான் 1 மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுமானால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகத்திலே எடுத்து பார்ப்பில்லானால் நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தம் குற்றப்பழிகளை
மூடி மறைப்பவரின் வாழ்க்கை, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். பாருங்க, நம்முடைய குற்றப்பழிகளை மூடி மறைக்கிறவர் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார் என்று அந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. குற்றப்பழிகள், நாம் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கலாம், எவ்வளவோ தவறு பண்ணிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிருக்கலாம், மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணிருக்கலாம், தன்னுடைய சொந்த உடலுக்கு விரோதமாக பாவம் பண்ணிருக்கலாம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஒன்றுமே மறைக்காதபடி ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்டால் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள கடவுள். அதனால தான் சொல்வது அவர் இரக்கம் பெறுகிறார். இன்று மக்களை பார்க்கிற பொழுது நல்ல ஒரு பாவறிக்கை கடந்து போகலை. ஏன் இந்த பார்க்கிற பொழுது இந்த ஒவ்வொரு வசன வார்த்தையும் அதுக்கு நமக்கு கருத்தாக இருக்கும். பிரியமாக்களே, நம்முடைய பாவத்தை ஏற்று மனவருந்தணும். அப்படி மனவருந்தி அறிக்கை செய்கிற பொழுது அந்த பாவத்தை விட்டு இன்னைக்கு இந்த தவக்கால நாட்களில் பாவ மன்னிப்புக்கான நிலையை குரு அருத்தந்தையர்கள் எல்லாம் பாவ மன்னிப்புக்காக அமர்ந்து பாவத்துக்காக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யார் அங்கே செல்லுகிறார்கள்? எப்படியெல்லாம்? நான் எல்லாரும் குற்றம் சொல்லப்படவில்லை, ஆனால் அநேகர் இப்படிப்பட்ட நிலையை கடந்து வரவில்லை என்பது தான் என்னுடைய குறிக்கோளாக வார்த்தையாக இருக்கிறது. பாவத்தை ஏற்று மனவருந்தனம். அது என்னென்ன பாவம் இருந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் அதை அறிக்கை செய்து நாம் விட்டுவிடணும். அறிக்கை செய்து விட்டுவிடுகிற பொழுது தான் நாம் அறுவடை கொண்டு இருக்கும். இந்த கருத்தை நாம் பார்க்கணும். பிரியமாவுகளே, இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்வார். இந்த பாவ மன்னிப்பின் நிலையே அந்த திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 32 பார்க்கும்போது 1 இருந்து 5 வசனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். பாவமன்னிப்பில் அந்த திருப்பாடல் ஆசிரியர் 32 1 முதல் 5 வசனத்தில் மிக தெளிவாக கருத்தை பயங்கரமாக கொடுத்திருப்பார். அதில் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ன அனுபவமாக சொல்லுகிறார்? என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. பாருங்க, நான் பாவத்தை அறிக்கையிடாதவரை, அந்த பாவ மன்னிப்பை பெறாதவரை என் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்திருந்தது. அழுது என் வாழ்வே வெச்சுமே போய்விட்டது என்றுதான் அங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் அதில் அடுத்து சொல்லுவான், நான் பாவத்தை ஏற்று மனவருந்தி அறிக்கை செய்தேன், ஆண்டவரும் என் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்வார். அந்த இடத்துல இருக்கும். பார்க்கணும் பிரியமாக்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில ஏன் உணரப்படும் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி அறிக்கை செய்யணும். இதற்கு எந்த விதமான பணமோ காசோ அவர் கேட்பதில்லை. அவர் தானே தன் ரத்தத்தை ஊற்றி கழுவியிருக்கிறார், பாவத்தை கழுவுகிறார், பாவமன்னிப்புக்கான காரியத்தை கொண்டு வருகிறார். எனவே அன்பு கருவுகளே, இந்த தவக்கால நாட்களிலே பாவ மன்னிப்பின் காரியங்களிலே பாவத்தை ஏற்று நல்ல ஒரு பாவறிக்கை செய்யப்பட வேண்டும். பாவறிக்கைப்படும். அப்படியே இறைவசன வார்த்தையெல்லாம் படிக்கிற பொழுது அந்த 10 கட்டளையை நாம் சிந்தித்து தியானிக்கணும். நான் தருமபுரி கார்மேல் தியான ஆசிரமத்திலே ஆண்டுடைய நற்செய்தியை அருத்தந்தையோடு கொடுக்கிற பொழுது நான் அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லிக் கொடுப்பேன். ஆதாம் ஏவாள் ஒரே ஒரு பாவம் செய்தார். சாப்பிடக்கூடாது என்ற கனியை சாப்பிட்டதினாலே ஆசீர்வாதத்தை இழந்து வேதனைப்பட்டார்கள். இன்று கடவுள் நமக்கு 10 கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளை நாம் எப்படி எல்லாம் வாழ்க்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுதுதான் நாம் மனவருந்து கடந்து போக முடியும். அதற்காகத்தான் தெய்வீக திருவிழி வசன பார்த்து சொல்லிக் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே. அநேகரிடம் சொல்வதெல்லாம் இப்படிதான், பிரதர் இறைவசன வார்த்தை என்று அடித்து சொல்லுகிறார். மக்கள் சொல்வது மாத்திரமல்ல, அருட்தந்தையர்கள் சொல்லுகிறார்கள் இறைவசன வார்த்தை என்று. என் அன்புக்கர்களே, இறைவசன வார்த்தை தான்
ஒரு வெளிச்சம். இறைவசன வார்த்தை தான் ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை போன்றது. அது மக்களுடைய வாழ்க்கையை காட்டி நம்மை நடப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பாவத்தை ஈட்டு நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து கடந்து வாருங்கள். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுமா, நம்முடைய குற்றம் அனைத்து அவர் மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு என்றால் முதல்ல நம்முடைய பாவத்தை நாம் அறியப்பட வேண்டும். ஏன், எதுக்காக ஆசீர்வாதம் இல்லை என்று பாவத்தை அறிய உணர்ந்து அறிஞ்சு அவற்றை ஏற்றுக்கொள்ளப்படும், பாவத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவற்றை அறிக்கை செய்யப்பட வேண்டும். இந்த அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது என் அன்புக்கிறவர்களே, இன்று அநேகர் எங்கேயோ எப்படியோ அறிக்கையிடலாம் என்று கூட இருக்கலாம். கடவுளுடைய சித்தமும் திட்டமும் மிக தெளிவானது. இந்த அருத்தந்தையர்கள் பாவ மன்னிப்புக்கான நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அறிவிக்கணும். இன்று நிறைய பேர் பல எண்ணங்களும் தவறான கருத்துக்களும் கொண்டு எங்கேயோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து நான் பார்க்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பதற்காக விண்ணகத்திலிருந்து மண்ணுக்கு வந்தார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்னார். அந்த இயேசுதான் மரித்து உயிர்த்த பின்னாடி தன்னுடைய சீடர்களை அனுப்பிக்கிறார். தயவுசெய்து யோவான் நற்செய்தி எடுத்து அதில் நீ பார்க்கணும். 21ஆம் வசனம் நினைக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் கடைசி பகுதி தான். அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்னாடி தன்னுடைய சீடர்களை அழைத்து அந்த சீடரிடம் அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்தை இந்த நாளில் சிந்திக்கணும். ஏன் குருக்கள் அவரிடம் ஏன் பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை நான் இங்கே தெளிவிக்கிறேன். ஏனென்றால் என்னிடம் இறைவசன வார்த்தை எல்லா நிலையிலும் கேட்கிறார்கள். எனவே தான் இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 21ஆம் வசனம் படிக்கலாம். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். சரி, அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை நீ படிக்கணும். எவருடைய இதை அவர் சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நீ மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்றார். கருத்தை நாம் பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இதை சொன்ன பின் தான் அவர் ஊதுகிறார். அவர் மேல் ஊதி தூய ஆவியை, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இது தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். கருத்துக்களை சிந்திக்கணும். அநேகர் தவறான நிலையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். குருக்களிடம் பாவத்தை அறிக்கப்படணும். அவர்கள் குருக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. அவர் எந்த நிலையில் இருக்காருன்னா பரவாயில்ல. அவர் சிறியவரோ பெரியவரோ நல்லவரோ கெட்டவரோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. அவர்கள் குருக்களிடம் நாம் பாவத்தை அறிக்கையிடணும். அது அவர் மேலே இருக்கிற அவர் பார்த்துக்குவார். தவறு அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நாம் அவர் முன்னிலையிலே நம் கண்களை நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்று மனவருந்தி அறிக்கிற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் சொன்னார். இந்த கருத்தை தான் அவர்களும் குருக்களும் சொல்லுகிறார். தந்தை மகன் தூய ஆவியினார் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று அவருடைய பேராலே பாவம் இருக்க. என் அன்புக்குறளை பாவத்தை ஏற்றி மன்னிக்க பண்ண கொண்டு வந்திருக்கும். இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது என் வசனம் ஒவ்வொன்றுமே இறைவசன வார்த்தை தான் சொல்லுகின்ற கொண்டு இருக்கிறது. நான் இந்த நிலையை மண்ணை ஒன்றுக்கும் பார்க்கிற பொழுது நான் என் முதல் அப்படியே விளப்புறமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு நான் இந்த வசன வார்த்தையெல்லாம் படித்து சிந்தித்து பாவத்தை ஏற்று நான் முதல்ல நான் உறுதி பூசல் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு. ஆனால் 19
88 தான் நான் ஆண்டுக்குள்ளே வருகிற பொழுது இந்த கருத்துக்களை வந்தேன். ஆண்டவர்கள் நடத்தும் போது ஏற்றால 1.5 மணி நேரம் நான் பாவாரிக்கை பண்ணிருக்கிறேன். அவ்வளோ பாவமானா அவ்வளோ பாவமும் இருந்திருக்கும். அதே வேளையில் அழுகையும் கண்ணீருமா நான் அழுகி பார்த்துட்டேன். பாவத்தை ஈட்டு மனம் வருந்தேன். நான் பாவத்தை ஈட்டு மனம் வருந்தி அறிந்து அறிக்கை எடுக்க இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவுகின்றதாகவே உணர்ந்தேன். கழுவுந்தாக வந்தேன். நீ பார்க்கணும், ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 53ஆம் 4ஆம் வசனத்திலும் அடுத்த அதே கருத்திலே பின்பகுதியும் இருக்கும். ஏசாயாவில் 53ஆம் அதிகாரத்தில் நீ பார்த்தினாக்க அந்த இயேசு கல்வாரி மலையை கடந்து போகிற அந்த நிலைத்தான் அங்கே கொண்டு வருகிறது. ஏசாயா 53 4ஆம் வசனத்தை படிங்க. அடுத்து பின்னூட்டுக்கு 12ஆம் மணி நினைக்கிறேன், அது படிக்கலாம். மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் குற்றங்களை சுமந்து கொண்டார். பாருங்க, நம் குற்றங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று, பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், அங்க பாவத்தை சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை சுமந்து கொண்டார். அதனால் தான் கல்வாரி மலையிலே அவர் நம் பாவத்தை சுமந்து கொண்டவராக கடந்து சென்று அந்த சிலுவிலே அடையப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்குகிறார். நான் அந்த பாவத்தை அறிக்கிற பொழுது உண்மையாகவே நான் சிலுவையில் தூங்குகிற இயேசுவிடம் அறிவிக்கை செய்வது போலவே நான் செய்து கொண்டிருந்தேன். நான் ஒவ்வொரு பாவத்தை அறிக்கை செய்ய இயேசுவின் ரத்தம் அப்படியே சொட்டாக என் மேலே விழுவதாக கொண்டேன். ஒரு பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது ஒரு பாவத்தை அறிக்கை செய்கிறது இப்படியாக நான் பாவத்தை அறிக்கை செய்ய என் பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் கழுவி தூய்மைப்படுத்தி நான் உணர்ந்தேன். நான் மாத்திரம் உணர்ந்தில்லை, அநேக சகோதரர்கள் அப்படி உணர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை எல்லா மக்களும் வரப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ஒன்று யோவானிலே 1 அதிகாரத்திலே 7வது வசனம் முன்ன நான் பார்த்தோம், 8-9 படித்தோம் அல்லவா? இப்போ அந்த முன்னாடி 7வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற கருத்தை பார்க்கணும். அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம், அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். என் அன்புக்கரவுகளே பார்க்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் நம்மை தூய்மைப்படுத்தும். என்ன பெரிய மக்களே, அந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். நான் அந்த பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது உண்மையாகவே நான் கொண்டு வந்தேன். அவர் ரத்தம் கழுவி அப்படியே ஒரு புதிய படைப்பாக என்னை மாற்றியது, புதிய ஒரு மனிதனாக மாற்றியது. அதே போல ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்கால நாட்கள் என்று பிரியமாக்களே ஆண்டவர் ஒவ்வொரு மாற்ற வேண்டும் என்று விரும்பிதான் இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். மகனே ஒரு புதிய படைப்பாய் மாறு, நான் வைத்திருக்க விண்ணக ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவித்துக் கொள் என்று தான் ஆண்டவர் நான் கொண்டிருக்கிறார். நான் இந்த மன்னிப்பு பெற முடியும். நான் ஒரு பாட்டு தெரியும், பாட்டு பண்ணியிருக்கேன். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டான். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், கழுவினார், தூய்மைப்படுத்தினார். இப்பொழுது நான் அவரோடு கூட ஐக்கியமாகிக்கின்றிருக்கிற போல் உணர்வு நமக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, இதை நான் படிக்கிற பொழுது எபேசிய திருமுகத்திலே 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூட இந்த கருத்து, இந்த முன்ன சொல்லப்பட்ட அதே கருத்து தான் அங்கே கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் புனித பவுலடிகள். எபேசிய திருமுகத்திலே 1 அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிற பொழுது சொல்லியிருக்கிறார்.
இயேசு ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். நம்ம அவருடைய அருள் வளத்திற்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். மன்னிப்பு பெறுகின்றவர்களுக்கு உங்கள் அதிலிருந்து மீட்பு மன்னிப்பு பெறுகிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருள் வளத்திற்கேற்ப நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, இறைவசன வார்த்தை என்கிற கண்ணாடியிலே நம்மை பாருங்கள். நம்ம ஒவ்வொருவரையும் பார்ப்போம். இறைவசன வார்த்தை எடுத்து படிக்க நாம் எப்படி இருப்போம் என்று தெரியும். அது மாத்திரமல்ல, இறைவசன வார்த்தையை நாம் கேட்க படிக்க நாம் போகிற பாதையை, தவறான பாதையை காட்டி கொடுக்கும். மனம் திரும்பணும். ஆண்டவரிடம் பாவத்தை ஏற்று மனம் வருந்தி அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவம் எத்தனை பெரிய பாவம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அவர் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் இதுவரை நான் பாவ அறிக்கை செய்யப்படவில்லை என்றிருந்தால் கூட இப்பொழுது பாவத்தை ஏற்று மனவருந்தி அறிக்கை செய்வதால் நாம் எவ்வளவு நாள் இருந்த பாவம் எவ்வளவு பெரியது இருந்தாலும், எத்தனை இருந்தாலும் அத்தனை மன்னிக்கிறார். ஏசியா புத்தகத்திலே பார்ப்பீங்களானா அங்க மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா புத்தகம் 1 அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். ஆனா எப்படின்னா, இன்னைக்கு பாவம் பண்ணும், அடுத்து பாவம் பண்ணும், இப்படி பாவமெல்லாம் பார்த்து சேர்த்து ஒரு கரும் சிவப்பு போல இருந்தாலும் அது எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி அதை பணியிலும் வெண்மையாய் மாற்றிடுவார் என்று அந்த வசன வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஏசியா 1:18 படிக்கலாம். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன. எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். உறைந்த வெண்பனியிலும் வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்து இருக்கின்றன. எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். எப்படி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே, பாருங்கள். நம்முடைய பாவத்தை மனம் வருந்தி அறிக்கை செய்யணும். அது எப்படிப்பட்ட இதுவரை எவ்வளோ நான் நினைக்கக்கூடாது. நான் பாவ அறிக்கை செய்து வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கு நான் ஒரு முறை இந்த தியானத்திலே நான் அவரே அறிக்கை சாட்சி கூறுகிறார். அவர் சொல்றார், அவர் என்ன சொல்றாருனாக்க, நான் பாபசிங்கத்தினம் செய்தி ஏறத்தாழ 25 ஆண்டு ஆகிவிட்டது. பாவ அறிக்கை செய்கிறது முறை கூட எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு நாட்கள் பின்னாடி நான் பாவ அறிக்கை செய்தால் அங்கே என்ன நினைப்பார்கள், எப்படி நினைப்பார்கள் என்று நினைச்சு பார்த்தேன். என் பாவத்தை நான் எப்படி எதெல்லாம் நினச்சி பார்க்கணும்னு பார்த்தேன். எனக்கு அந்த நற்செய்தியை அறிக்கிறது 10 கட்டளை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்ல அந்த தம்பிக்கு அப்படியே உணர்வுகள் அப்படியே எங்கெல்லாம் எப்படிலாம் தாம் பண்ணான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கு, இவ்வளோ நாள் இருக்குங்க. அப்படியே போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தம்பி நிறைய நேரம் பாவ அறிக்கை செய்தார்கள். தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்திலே பாவ அறிக்கை கேட்பதற்காக அங்கே அருத்தந்தர் வருவார்கள். அவர் ஒவ்வொருவரும் சொல்வார்கள் என்று அருமையான பாவ சங்கீதம் செய்தார்கள் மக்கள். நல்ல ஒரு பாவ நிலை கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பட்டார்கள் சொல்வார்கள். பார்க்கணும் பெருமை. அப்படி என்றால் என்ன, இறைவசன வார்த்தையே அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆண்டுடைய வசன வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே நல்ல ஒரு கருத்தை கொண்டு வந்து அவங்க மனவாட்டத்துக்கான காரியங்களை கொண்டு வருகிறார்கள் நினைக்கும். எனவே நண்புக்குறவுகளே, எவ்வளவு நாட்கள் நீங்கள் பாவ அறிக்கை பண்ணவில்லை நான் பரவாயில்லை, எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். குற்றத்தை ஏற்று மனவருந்தி அறிக்கை செய்யுங்கள். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னிப்பதோடு மட்டுமல்ல என் அன்புக்குறவுகளே, நான் கடந்த செய்தியிலே கொடுக்கிற பொழுது நம்முடைய பாவத்தில் மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவர் மறந்து போகிறார், கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார், தூரத்துக்கு எரிந்து விடுகிறார் என்றால் சொல்லப்பட்டது இல்லைவா? தூரத்துக்கு எரிந்து விடுகிறார் சொல்லப்பட்டோம். அப்படியாகவே ஆண்டவனுடைய பாவத்தில் மன்னிப்பார். நீங்கள் வெறுமந்தால் இந்த செய்தியை யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். யூடியூப்பில் கடந்த செய்தியெல்லாம் கூட ஒவ்வொரு செய்தியும் அந்த யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு கேட்கலாம். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். என் அன்புக்குறவுகளே, இப்படியாக முதலாவது நம்முடைய பாவத்தை குறித்து அறிந்து கொள்ளப்பட வேண்டும், அவற்றை பாவத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும், அடுத்தது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை கடவுளிடம் சொல்லி கடவுளுடைய மன்னிப்பை, ஆண்டுடைய மன்னிப்பை நாம் பெறப்பட வேண்டும்.
அப்படி கண்டிக்கும். என் அன்புக்குறர்களே, நினைக்கிற பொழுது என் உள்ளம் பற்றிடுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம், மன்னிக்கிறது நாம் பார்த்தோம். இது கடவுளுடைய அன்பு. அவர் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்கிறார், அதெல்லாம் மறந்து போகிறார், தூக்கிறீரார் என்று பார்க்கிறோம். அடுத்தது மற்றவர்களிடம் மன்னிப்பு என்று பார்க்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்று மற்ற மக்களிடம் மன்னிக்கின்ற நிலை இல்லை. என் அன்புக்குறவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாடும் நிறைய முறை, அதிகமான முறை அந்த ஜெபத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதிலே அவர் சொல்லுவது என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த 12வது வசனம் சொல்லியிருக்கும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். பாருங்கள், நாங்கள் எதிராக குற்றம் செய்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல நான் மன்னித்தா மன்னிப்பு உண்டு, மன்னிக்கலன்னா மன்னிப்பு இல்லை. அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு, இல்லைங்களா? இன்னைக்கு இந்த ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் மற்ற யாரையும் மன்னிக்க மாட்டோம். அப்படி என்றால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? நான் மன்னிக்கல, நீங்க மன்னிக்க வேண்டாம்னு அர்த்தம், இல்லைங்களா? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய தீச்சல் மன்னிக்கப்பட வேண்டாம், மற்றவர்கள் நமக்கு செய்திருக்கிற குறைகளை நாம் மன்னிக்கணும். அப்பொழுது இங்கே மன்னிப்பு வரும். மற்றவர்கள் நமக்கு செய்திருக்கிற குற்றங்களை மன்னிக்கிற பொழுது, அதுதான் அவர் கற்றுக் கொடுத்த அருமையான பாடத்தை பாருங்கள், ஜெபத்தை பாருங்கள். அந்த அடுத்துல அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த 14வது வசனம் 12வது வசனம் முன்ன படிச்சிங்க, அடுத்த 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். அனுக்கிட்டு மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள், ஆனால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றம் குறைகளை பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பார் இருக்கு. இன்னைக்கு அடுத்த அந்த மன்னிப்பார் சொல்லிட்டு அடுத்த பார்க்கணும். என் அன்புக்குறளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை வாழ்வாக்குறோமா என்று பார்க்கப்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது என்ன? மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். மற்ற மகன் உன்னை மன்னிக்க மாட்டான். நீ மற்றவர்களை மன்னிக்கப்படவில்லை என்றால் ஆண்டவருடைய குற்றங்குறைகளை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குறளை சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். இதை ஒவ்வொரு நாளும் நிறைய சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் மற்றவர்களை மன்னிக்கிறவா இல்லை. பகமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்? நான் இதை இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால்தான் இப்படி சொல்லுகிறேன். என் ஆண்டவருடைய தூய் ஆவிலே சொல்லு என்று சொல்லுகிறார், அதனாலே சொல்லுகிறேன். என் ஆண்டவர் அதற்கான பண தேவையெல்லாம் கொடுத்து நீ சொல் என்று சொல்லுகிறார், அதனாலே சொல்லுகிறேன். திக்குபாய் நான் இருந்த என்னை கொண்டு ஆண்டவர் சொல் என்று சொல்லுகிறார், அதனால் தான் சொல்லுகிறேன். பார்க்கணும் பிரியமானவர்களை. இன்னைக்கு தவக்கால் நாட்டிலே பார்க்கிற பொழுது பக்தி முயற்சிகள் இருக்கின்றது, ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கப்படவில்லை, அதில் கடந்து வரப்படவில்லை. உலகிலே பக்தி முயற்சி இருக்கிறது, நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வசன வார்த்தையின்படி, அவருடைய கட்டளைப்படி, அவருடைய செயலாற்றின்படி கடந்து படவில்லை, அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை. மற்றவர்களை மன்னிக்கிற பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சிந்திக்கணும் பிரியமானவர்களை, சிந்திக்கணும். இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லை. அதே கணவன் மனைவியிடையே பிரிவினை இருக்கின்றது, மாமனார் மாமியாரிடையே பிரிவினை இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளிடையே பிரிவினை,
மற்ற எத்தனை மக்களுடைய பிரிவினை இருக்கிறது, அதே பிரிவினை அப்படித்தான் இருக்கிறது. தவக்காலம் வந்து முடிந்து விடுகிறது, மாற்றம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் மீட்பின் நாளாக ஆண்டவருடைய ஆசிரியை அனுபவிக்கின்ற மீட்பின் நாட்களாக இருக்கட்டும். அப்படியே தயவுசெய்து கண்களை மூடுவோம். அந்த சிலுவிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், சிலுவைக்கு நோக்கி பார்ப்போம். அந்த அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை உள்ளத்தின் ஆழத்திலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய பாவங்களெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் மன்னிக்கிறேன், நீ மற்றவருடைய பாவத்தை மன்னி என்று சொல்லுகிறவர். அந்த சிலுவை நாதரை, அந்த கல்வாரி நாதரை, அந்த இயேசு ஆண்டவரை, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலிக்கப்பட்டு காயப்பட்ட அந்த இயேசு ஆண்டவரை மணக்கண் முன் கொண்டு வருவோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நமது ஆண்டவர் இரக்கம் உள்ள ஆண்டவர். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை மன்னிக்கிற ஆண்டவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். யார் கைவிட்டாலும் கைவிடாத ஆண்டவர். இந்த ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னை மன்னியும், இதோ இந்த அருளின் தவக்காலத்தில் ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி நான் ஓடி வருகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உமக்கெதிராக பாவம் செய்தேன், உம்மை பிரிந்தே துரோகம் செய்தேன். உமக்கெதிராக பாவம் செய்தேன், உம்மை பிரிந்தே துரோகம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தாவீதின் மகனே இரக்கம் வையும், இயேசுவே மேல் இரக்கம் வையும். தாவீதின் மகனே இரக்கம் வையும், இயேசுவே மேல் இரக்கம் வையும். இரக்கமையும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஆமாண்டவரே, இரக்கத்தின் தேவனே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனே, மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவரே, எங்கள் பாவங்களை, துக்கங்கள், சோர்வுகள் எல்லாம் தன் தோள் மேல் சுமந்து தீர்த்தவரே, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இரக்கம் இறங்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. காண்கிற தேவனே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி அருகில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அன்பின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு காயப்பட்ட கரம் ஆண்டவரே, ஒவ்வொரு தலைமையிலும் ஆண்டவரே, உச்சநிலை உள்ளங்காலில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், நாடி நரம்புகளிலே ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை செய்தி ஒரு ஆண்டவரே மனமாற்றத்தின் செய்தியாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவித பிரச்சனைகளால் ஆண்டவரே கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கண்ணீர் கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காலம் அருளின் காலமாய், ஆசீர்வாதின் காலமாய் ஒவ்வொருவருக்கும் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. மன்னிக்கிற தெய்வமே, ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே மன்னிப்பின் இரக்கம் ஆண்டவரே இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரண
வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க